பிரித்தானியாவில் பல்கலைக்கழகத்தின் பொறுப்பற்ற செயற்பாடு காரணமாக தமிழ் மாணவி ஒருவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். ஹார்ட்ஃபோர்ட்ஷயர் பல்கலைக்கழகத்தின் அலட்சிய போக்கால் நோயின் பாதிப்பாலும் படித்து வந்த மாணவி ஒருவரின் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் தமிழகத்தைச் சேர்ந்த காயத்ரி மணிகண்டன் என்ற மாணவி ஹார்ட்ஃபோர்ட்ஷயர் பல்கலைக்கழகத்தில் மருத்தியல் விஞ்ஞான பிரிவில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். தீவிர நரம்பியல் குறைபாடான வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த இவரால் நேரடியாக வகுப்புகளுக்கு செல்ல முடியவில்லை. இதன் காரணமாக பல்கலைக்கழகத்தின் அனுமதியோடு கடந்த மார்ச் மாதம் ஒரு விசேட திட்டத்தின் கீழ் வீட்டில் இருந்தபடியே இணைய வழியில் இவர் படித்து வந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காலப்பகுதியிலும் கூட இவர் தனது வீட்டு வேலைகளையும் பரீட்சைகளையும் வெற்றிகரமாக முடித்திருந்தார். ஆனால் கடந்த ஏப்ரல் மாதம் இவர் வகுப்புகளுக்கு வரவில்லை என்ற போலி காரணத்தை காட்டி பல்கலைக்கழக நிர்வாகம் இவரை படிப்பில் இருந்து நீக்கியுள்ளது. இதுகுறித்து எவ்வித முன்னெச்சரிக்கை மின்னஞ்சலும் இவருக்கு அனுப்பப்படவில்லை. கடந்த மே மாதம் 7ஆம் தேதி அம்மாணவி படிப்பை நிறுத்திவிட்டார் என பிரித்தானிய உள்துறை அமைச்சுக்கு பல்கலைக்கழகம் தவறான தகவலை வழங்கியுள்ளது. இதன் விளைவாக வரும் ஜூலை 13ஆம் தேதியுடன் காயத்ரியின் மாணவர் விசா ரத்து செய்யப்படுவதாக உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி காயத்ரி கருத்து தெரிவிக்கையில், நான் எனது பட்ட படிப்பை முடிக்க மட்டுமே அனுமதி கேட்கிறேன். கடுமையான உடல்நலக் குறைவுக்கு மத்தியிலும் பல்கலைக்கழகம் சொன்ன அனைத்து அறிவுறுத்தல்களையும் பின்பற்றி நான் படித்தேன். ஆனால் அவர்களின் நிர்வாகத் தவறினால் தற்போது எனது விசா, எனது படிப்பு என அனைத்தையும் இழந்து நாட்டை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன் என கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகத்தின் மூத்த அதிகாரிகள் 4 காயத்ரி தொடர்ந்து படித்து வந்ததை எழுத்துப்பூர்வமாக உறுதிப்படுத்தி அவரை மீண்டும் சேர்க்க கோரிய போதிலும் பல்கலைக்கழக நிர்வாகம் தனது முடிவை மாற்ற மறுத்துவிட்டது. இதேவேளை ஈஸ்ட் வொர்த்திங் மற்றும் ஷோர்காம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் ரூட்லண்ட் இம்மாணவிக்கு ஆதரவாக பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த அவசர நிலைமை குறித்து பல்கலைக்கழகம் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.